புரியல. தமிழ்ல ரெண்டுமே கலந்து பேசலாம். மனசாட்சியோட சொல்லுங்க. தமிழ்லயா ஆங்கிலத்திலயா? ஹிந்தியா? இந்த அரசியல்ல என்னை மாட்டி விட்டுறாதீங்க. ஏற்கனவே என்னை பிரபலமாக்க பாக்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ என்னுடைய டாபிக் வந்து ஸ்டோரி பேஸ்டு எஜுகேஷன். இது ஏன் உங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்றது ஐடியா இருக்கா? எல்லாரும் சாப்பிட்டீங்க, அதை போயிட்டாங்களா? எனக்கும் கூட தூக்கமா தான் இருந்துச்சு. அந்த சிரமம் வந்து எல்லாருக்கும் இருக்கும் தான். நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் தான் எல்லாருமே. இருந்தாலும் இந்த சூழல்ல வந்து நீங்க எல்லாமே போகக்கூடிய விதைகள் உங்களை அப்படியே தூவி விட்டு, நான் அப்படி தூவி விட்டு போகும்போது நீங்க என்ன செய்வீங்க? அங்க தூரம் போகக்கூடியவர்கள். ஆக்சுவலா எங்களுக்கு வந்து கிராமங்களுக்கு தான் இண்டிவிஜுவலா கேட்டாங்க. எல்லா இடங்களுக்கும் நாங்க மட்டுமே ஒரு ஆள் போக முடியாது இல்லையா? இப்போ எங்களோட ரிசோர்ஸை வந்து நான் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது நீங்க கொண்டு போவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இதை நாங்க வந்து உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு நம்புறேன். நம்மளால நாங்க கொடுக்கக்கூடிய விஷயங்களை நீங்க கொடுக்கணும். இதுக்கு பெரிய பிளஸ் நீங்க பண்ற சேவை இருக்கு இல்லையா? பண்ணக்கூடிய சேவை. காலையில் தான் எனக்கு அந்த விஷயம் தெரியும். ஷெப்பர்ட் அப்படின்றது இந்த கல்லூரியில மட்டும்தான் இருக்கு. தமிழ்நாட்டுல எத்தனையோ கல்லூரிகள் இருக்கு, எத்தனையோ மாணவர்கள், திருச்சி கூட எத்தனையோ கல்லூரிகள் இருக்கு. இப்போ மனிதனுடைய உடலோடையும் அந்த உணர்வோடையும் உறவாடக்கூடிய விஷயம் ரெண்டு தான். ஒன்று எஜுகேஷன், நம்ம ஷேர் பண்ற கல்வி நாலேஜ், அதுக்கப்புறம் பார்த்தா உணவு. இது எல்லாரும் எல்லாருக்கும் கொடுத்துட முடியாது, எல்லாரும் எல்லாருக்கும் வாங்கிட மாட்டாங்க. இப்போ தனியா போய் நீங்க ரோட்ல வந்து ஒரு பிள்ளைய கூப்பிட்டு இவன் பாடம் சொல்லி தரேன்னு சொன்னா விட்டுருவாங்களா? ஒரு பக்கம் என்ன செய்வாங்க? செக்ஷுவல் அபியூஸ் கேஸ்ல பிடிச்சவங்கள உள்ள தள்ளிடுவாங்க. அப்படிதானே? நீங்க பெண்கள் கூட பெண் குழந்தைய தொடக்கூடாத சூழல் வந்து நீங்க சமூகத்தை நிலவிட்டு இருக்கு. அப்படி ஒரு மோசமான ஒரு சமுதாயத்துல நம்ம வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்னு நம்மள வந்து முழுசா வந்து உள்வாங்கி வச்சிருக்கிறது என்ன? நம்ம யார் கண்ட்ரோல்ல இருக்கோம்? அரசியல் எதுவும் சொல்லிடாதீங்க பிளீஸ். நம்ம சோசியல் மீடியா, நானே சொல்லிடுறேன், வேற இப்படிலாம் வாய் எடுத்தீங்க எனக்கு ரொம்ப பதட்டமா ஆயிடுச்சு. நம்ம வந்து சோசியல் மீடியா கண்ட்ரோல்ல நாம இருக்கோம். நாம மட்டும் இல்ல, நமக்கு அடுத்த தலைமுறையான யார் இருக்காங்க? இந்த சின்ன குழந்தைங்க, நீங்க போய் சந்திக்கக்கூடிய ஃபீல்டுல சந்திக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு இந்த சோசியல் மீடியால கண்ட்ரோல்ல இருக்காங்க. ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு எது அடித்தளமா இருக்கும்? அதாவது சார் அடிக்கடி சொல்லுவாங்க, போர் பீப்புள் போரா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்கள்ட்ட கல்வி இல்லாதது. கல்வினால மட்டும்தான் எல்லாத்தையும் மாற்ற முடியும். அது மிகப்பெரிய மேஜிக். இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா இப்போ எனக்கு எந்த வித பின்னணியும் கிடையாது. நான் பெரிய கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணோ, இல்ல பெரிய வந்து மல்டி மில்லியனர் பொண்ணோ, இல்ல அரசியல் பின்னணியோ அப்படி எதுவுமே கிடையாது. இந்த இடத்துக்கு நாங்க வரோம் அப்படின்னா எஜுகேஷனால. இங்க உள்ள ஒவ்வொரு ரிசோர்ஸ் பர்சன் பின்னணியில பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் அப்படின்றது மிகப்பெரிய மேஜிக். நம்ம சின்ன வயசுல கதைகள் கேட்டிருப்போம் இல்லையா? ஒரு தேவதை வந்தது, அதுக்கு என்ன வர வேண்டும்னு கேட்டோம், இதெல்லாம் நான் கேட்டோன்னே கொடுத்துச்சு அப்படின்ற கதைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படி ஒரு தேவதை கிட்ட நீங்க வரம் கேட்கறதா நினைக்கிறீங்க அப்படின்னா, இதை எஜுகேஷனை கெட்டியா புடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வரங்கள் எல்லாமே இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டா எனக்கு இதெல்லாம் வராது. சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு திறமை இருக்கும் இல்லையா? பட் கல்வியால மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்ல வரும்ல. இது வந்து ஒரு டிகிரியை முடிச்சிருவீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் திறமை இருக்கும் இல்லையா? அதை வந்து உங்களை கோர்ந்து அழைச்சிட்டு போறது எதுவா இருக்கும்னா இந்த டிகிரி, இந்த எஜுகேஷனால மட்டும்தான் ஷோரா முடியும், நிச்சயம் முடியும். இப்போ நம்ம எஜுகேஷன் பேஸ்லயே வந்து கதைகளை வச்சிருக்கோம் அப்படின்னா யார் யாரெல்லாம் தாத்தா பாட்டி கிட்ட கதை கேட்டிருக்கீங்க? கை பெரிய கையா தூக்கலாம். தாத்தா பாட்டிய பத்தி பேசுறோம். சரி, வெரி குட். தாத்தா பாட்டி கிட்ட, அம்மா அப்பா கிட்ட கதை கேட்டு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் கேட்கவே மாட்டேன். தினம் நிறைய கேட்கிறோம், இருந்தாலும் அதுவும் ரொம்ப குறைவாயிடுச்சு. உங்களுக்கு புரியுதா? நம்ம எல்லாரும் பிஸியா இருக்கோம், அப்படிதானே? நமக்கு நிறைய வேலைகள் இல்லைன்னாலும் நம்ம பிஸியா இருக்கோம். ஏன்? நம்ம கதையே இங்க பெரிய கதையா ஓடிட்டு இருக்கு, அப்படிதானே? தனித்தனியா எல்லாமே வந்து பிரிக்கப்பட்டிருக்கோம். அப்போ இந்த கதைகள் மூலம் அந்த அடுத்த தலைமுறைய கண்டிப்பா மாற்ற முடியும். அப்படி எஜுகேஷன் மெத்தட நானு இப்போ ரிசோர்ஸ் பர்சன் அடுத்தது பேச சிவகுமார் சார், நாங்க எல்லாமே ஃபீல்டுல வந்து அப்ளை பண்றோம். இது எங்களுக்கு தொழிலா அப்படின்னு கேட்டா, நான் ஒரு இன்டர்நேஷனல் ப்ரொஃபஸர், நான் ஒரு எழுத்தாளர், நான் ஒரு கதை சொல்லி. அப்படி இருக்கும்போது என்னுடைய துறை வந்து இது கிடையாது. நீங்க போனீங்க இல்லையா, ஷெப்பர்டு போறீங்க இல்லையா? ஷெப்பர்டு அதே மாதிரி ஒரு காலத்துல நாங்க கல்லூரி காலத்துல NSS கேம்ப் போவோம். அப்படி ஒரு 10 நாள் கேம்ப்ல அப்படி இன்ஸ்பயர் ஆகிதான்
படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போதும் நாங்க சொசைட்டிக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது மாசம் நாங்க என்ன செய்வோம்னா, இப்போ திருச்சி உங்களுக்கு தெரியும், திருச்சிக்கு ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்தா ஒரு 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் ஆகும். அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா, இப்போ சென்ட்ரல் லைப்ரரியை நாங்க கவர்மெண்ட்ல சொல்லி அதை டேக் ஓவர் பண்ணோம். அங்க எல்லா குழந்தைங்களும் ஒன்னா சேர்ப்போம். அப்ப 200-300 குழந்தைங்க திருச்சி சார்ந்த குழந்தைங்க வருவாங்க. அவங்களுக்கு இப்ப சார் சொன்னாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும் இல்லையா. இப்போ நான் ஒரு எழுத்தாளர், நான் ஒரு தமிழ் ப்ரொஃபசர். இப்போ எனக்குள்ள இலக்கியங்கள், இலக்கணங்கள், கதை எழுதுறது, அப்புறம் நாடக பயிலருக்கு வெளியில ரிசோர்ஸ் பர்சனை கூப்பிடுறது, அப்புறம் வெளியில ரிசோர்ஸ் பர்சன் கூப்பிட்டு டிராயிங் சொல்லி கொடுக்கறது, இப்படி விஷயங்களை என்னுடைய ஸ்பான்சர்ல இப்ப 3 மணி நேரத்துல கூட குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, இப்ப என்னுடைய சொந்த செலவுல அவங்களுக்கு இயற்கை உணவு ஸ்பான்சர் பண்ணி அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுவே சிவகுமார் சார் இருக்காரு அப்படின்னா, அவர் தாயனூர் அப்படின்ற கிராமத்தை அடாப்ட் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு அவர் ரிட்டையர்டு, அவர் நினைச்சா பென்ஷன் வாங்கிட்டு ஜாலியா ஹாயா இருக்கலாம். அதை செய்யாம இந்த சொசைட்டிக்காக இப்ப சொசைட்டில இருந்து நிறைய விஷயம் வாங்கியிருக்கோம். நமக்கு எதுவுமே வானத்துல எந்த ஒரு குதிச்சையெல்லாம் வரல. இப்போ சொசைட்டில நாம் பெற்ற விஷயத்த திருப்பி கொடுக்கணும். இதுல என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீங்க ஃபியூச்சர்ல வேலைக்கு போறீங்க, காட் கிரேஸ் நீங்க எல்லாருமே பெரிய ஒரு ஆளுமையா கண்டிப்பா அந்த சொசைட்டில வருவீங்க. மாசம் கை நிறைய சம்பளம் வாங்குவீங்க. சிரிக்காதீங்க, இது எல்லாமே நிச்சயம் நடக்கும். வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் இதே லைஃப், அதுக்கப்புறம் பைக்கு, அப்புறம் காரு, அப்புறம் பிளைட்டு நடக்கலாம். இப்படி எல்லாம் வாங்கி இதே மாதிரி அடுத்து போனீங்க அப்படின்னா இந்த லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நல்லா இருக்காது. நம்ம என்னைக்கு மற்றவங்களுக்காக வாழ நினைக்கிறோமோ அப்பதான் நம்ம லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி லைஃப உங்க வாழ்க்கையில உயிர்ப்பா வாழணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்போட நீங்க ஆஃப்டர் இந்த காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க செயல்படுத்துறீங்க அப்படின்னா நிச்சயம் உங்க வாழ்க்கை உயிர்ப்பா இருக்கும். உங்களுடைய இந்த திறமைகளை மட்டும் கிடையாது, உங்ககிட்டயே நிறைய புதுமைகள் இருக்கும். அது மூலமும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க போய் நெருங்கலாம். ஏற்கனவே நான் போன என்ன சொன்னேன், குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, குழந்தைங்களை பொறுத்தவரையிலும் நீங்க வான்னு சொல்லி ஏய் இங்க வா அப்படின்னு உங்களை சொல்லல, அப்படின்னு மிரட்டி கூப்பிட முடியாது. சரியா? இப்ப குழந்தைங்க உங்ககிட்ட வரணும் அப்படின்னு நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யலாம்? குழந்தைங்களை குழந்தைமை நெருங்குதல் சொல்லுவாங்க. குழந்தைமை நெருங்குதல் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு. அப்படி குழந்தைங்களை போய் நெருங்கணும்னா என்ன செய்யலாம்? இப்படி போய் பக்கத்துல இருந்தா நெருங்கிடலாம். நீங்க கொஞ்சம் அப்படி தாண்டி வந்தீங்கன்னா அப்படியே குப்பரக்க விழுந்துருவீங்க. குழந்தைமை நெருங்குதல் எப்படி நெருங்கலாம்? குழந்தைய பாடம் நடத்த போறீங்க, அவங்க கிட்ட அவங்க உங்கள்கிட்ட எப்பவுமே வரணும். என்ன செய்வீங்க? அண்ணா பாடம் சொல்லி கொடுங்க, அக்கா நீ இந்த அக்கா தான் எனக்கு வேணும், இந்த அண்ணன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு அடம்பிடிக்க வைக்கிற. என்ன செய்யலாம்? சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம், வேற ஜாலியா பேசலாம், வேற போன் கொடுத்தா போதும், அப்படிதானே? செல்ஃபி எடுத்தாலே வந்துருவாங்கப்பா அவங்க எல்லாமே. அப்ப அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. இன்னொரு அறிவுபூர்வமா நெருங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கதைகள் மூலம் ரொம்ப அழகா நெருங்கலாம். அந்த கதைகளை எப்படி எஜுகேஷன்ல நீங்க சேர்த்து எப்படி எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்க போறோம். நான் இப்ப என்ன நோக்கத்துல உங்கள்கிட்ட பேசுறேன் அப்படின்னா, நான் சொல்ற விஷயத்த நீங்க ஃபீல்டுல அப்ளை பண்ணி அதை பார்ப்பீங்க. அது 100% இல்லைனாலும் 50% கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் நான் உங்க கூட இப்ப பேசிட்டு இருக்கேன். இதெல்லாம் காலையில் நாங்க போட்டோம், எனக்கு நேரம் பத்தல. அதுக்கப்புறம் ஒரு டாபிக் ஆரம்பிச்சேன், அதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா அவங்க ஓ எப்படி இருக்கா போயிடுச்சு. ஃபிஃப்த் ஸ்லைடு வைங்க. நானே வைக்கிறேன். லேர்னிங் இதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா காலையில் இந்த டாபிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எல்லாரும் கேட்டாங்க. இந்த குரல் வேறுபாடு, வாய்ஸ் மாடுலேஷன் பண்ணும்போது நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். நான் இப்ப பேசிட்டு இருக்கேன் இல்லையா, கொஞ்சம் அமைதியா இருக்க, ஏன் பக்கத்துல பேசுறீங்க? இந்த குரல் எப்படி இருக்கு? கொடூரமா இருக்கும். இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணா குழந்தைங்க என்ன செய்வாங்க? இந்த அண்ணனா ஐயோ என்ன இப்படி எல்லாம், இந்த அண்ணனா வரவே கூடாது, ஐயோ பூச்சாண்டி அப்படின்ற அளவுக்கு பார்ப்பாங்க. ஏன்பா ஏன்டா சொல்லும் அப்படின்னு என்ன எப்படி இருக்கும்? இப்ப நானே உங்களை கூப்பிடுறேன். இப்போ பெரும்பாலும் மோஸ்ட்லி செஷன் எல்லாமே ஒரு 14-15 வயசு குழந்தைங்க மாதிரிதான் இருக்கும். நாங்க போன உடனே செஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்னா, லீவ் நாள்ல தானே அவங்க வராங்க, சனி ஞாயிறுல தான் வருவாங்க. ஸ்கூல்லயே உட்காந்து எப்படி உட்கார்ந்து இருப்பாங்க? சரி, கிளாஸ் ரூம்ல நீங்க எப்படி உட்கார்ந்து இருப்பீங்க?
இதே மரியாதையா தான் மேம் இவ்வளவு நல்ல பிள்ளைய உட்காந்துருக்கோம் இல்லையா, இப்படியேதான். ஆனா ஸ்கூல்ல எப்படி கண்ட்ரோல்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்படி உட்காந்துருப்பான். ஓகே மிஸ், ஓகே மிஸ், அப்படின்ட்டு இது ஸ்கூல் இன்னைக்கு லீவுடா, நீங்க வேற இடத்துல வந்திருக்கீங்க, நம்புங்க இன்னைக்கு நம்ம கதை தான் கேட்க போறோம் அப்படின்னு அந்த சூழலை வந்து முதல்ல அவங்களுக்கு மாத்தணும். நம்ம எஜுகேஷனே புக்கே நீங்க கொடுத்தாலும் சில பேருக்கு தாலாட்டு பாக்குற மாதிரி தான் இருக்கும், கஷ்டம்தான், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கூல் பேஸ்ட் எஜுகேஷனே கொடுத்தாலும் நீங்க கதைகள் மூலம் அவங்க கிட்ட கொடுத்தா மட்டும்தான். இப்போ சூழலை வந்து டே உங்க விருப்பப்படி வந்து ஃப்ரீயா உட்காருங்கடா அப்படின்னு போனாங்க. ஃப்ரீயா உட்கார அவன் என்ன செய்வான், ஃபர்ஸ்ட் எடுத்தனே கால் நீட்டிப்பான், தரையில தான் உட்கார சின்ன பசங்களா, அடுத்தது இவங்க இப்படி சாய்ச்சிப்பான். சில பேர் என்ன செய்வான் அப்படின்னா படுத்துப்பான், சில பேர் மல்லாக்க படுத்துப்பான். அதுக்கெல்லாம் நான் என்ன செய்வேன், அந்த கேப்ல அவங்க மிஸ் இல்ல மேம் இல்ல நான் உங்க அத்தையை நீங்க கூப்பிடுங்கடா அப்படின்னு நினைச்சீங்களான்னா தலைமையில கை வச்சுட்டு சாய்ச்சிருவான் அவன். ஆனா நீங்க வந்து என்ன செய்வீங்க, பின்னாடி கொஞ்சம் பேரு நீங்க என்ன நினைச்சீங்கன்னு தெரியல, சொல்றதுக்கு முன்னாடியே என்னோட வேவ்ல இந்த மைண்ட் வைஸ் போயிடுச்சு போல, அப்படி போயிட்டீங்க. எனக்கு காலையில ஃபாதர்ஸ் எல்லாம் பார்த்தேன், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம பேசும்போது என்ன செய்வோம், சில சமயம் தூங்கிடுவோம் இல்லையா, அது மாதிரி நான் வந்து இப்போ நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு உங்களை சொல்ல தெரியல எனக்கு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன செய்வீங்கன்றது பாதி பேர் அதை வந்து நிரூபிச்சுட்டு இருக்கீங்க. சரி, இப்போ வாய்ஸ் மாடுலேஷன், இப்போ வாய்ஸ் மாடுலேஷன் கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப ஈஸியா ரொம்பவே கவர முடியும். அது எப்படி வாய்ஸ் மாடுலேஷன் கவர முடியும் அப்படிங்கும்போது இந்த ஹியூமன் பீயிங்ஸோட உடம்பியல் கூறுன்னு சொல்லுவாங்க சைக்காலஜிக்கலா. அது என்ன செய்யும் அப்படின்னா ஒரே மாதிரி டோனுக்கும் டிஃப்ரெண்ட் பண்ற டோனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ ஒரு புத்தகத்தை வந்து நீங்க படிக்கும் பொழுது நீங்க ஒரு வாய்ஸ் மாடுலேஷன், அவங்க ஒரு வாய்ஸ் மாடுலேஷன் பண்ணி படிக்க வைக்கிறது இல்ல அப்படின்னா இப்போ வந்து கதைகள் மூலம் நம்ம கொடுக்கறது அப்படின்ற மாதிரி செய்யலாம். இப்போ வந்து ஒரு கதை, இப்போ செல்போன் அவேர்னஸே வச்சுங்களேன், நாங்க வந்து தினமும் கதை உலகம், இப்ப நான் எல்லா இடத்துலயுமே ஃபீல்டுல வந்து ஒர்க் பண்ண முடியாதுல்ல, நான் கீழே இறங்கணும் அப்படியே குதிச்சிடலாமா, அப்படியே வரலாமா, தூக்கம் வந்துச்சு அப்படின்னா பக்கத்துல வந்து நான் தாலாட்டு ரொம்ப நல்லா பாடுவேன், அவ்வளவு ஐயோ அவ்வளவுதான் நான் போகணுமே, பரவாயில்ல அங்கே இருக்கலாமா. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு கதைகள் மூலம், இப்போ நம்ம செல்போன் அவேர்னஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம கண்டென்ட்டா எடுக்க சொல்றேன். எப்பவுமே புத்தகத்தை தாண்டி குழந்தைங்களை நெருங்கும் போது மட்டும்தான் நம்ம வந்து இன்னும் ஈஸியா அவங்களை கவர முடியும். இப்போ செல்போன் அவேர்னஸ் பத்தி நாங்க சொன்னோம், கதை உலகம் அப்படின்ற குரூப் நடத்துறோம் அப்படின்னு 5 மணிக்கு நாங்க வந்து ஸ்டோரிஸ் போடுவோம். அதுல எடுத்தோடனே நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஆடியோ ஸ்டோரி தான், வீடியோவா போட மாட்டோம். வணக்கம் தங்க குழந்தைகளே, நான் உங்கள் கார்த்திகா கவின்குமார் அத்தை. நான் கேட்க போற கதை இளம் எழுத்தாளர் மகஸ்ரீ அவர்கள் எழுதிய யாரை காப்பாற்றிய காட்டு நண்பர்கள் அப்படின்ற கதையை தான் நாம இன்னைக்கு கேட்க போறோம். கதைக்குள்ள போறோம், என்னது யானை காட்டு நண்பர்களை காப்பாத்துச்சா, என்ன நடந்திருக்கும் வாங்க கதைக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தூங்க போறாங்களா, எங்க போறீங்க? சரி, நாங்க வந்து முதல்ல ஆரம்பிப்போம். இது நான் வந்து என்னோட முகம் தெரியாது யாருக்குமே, நான் எப்படி இருப்பேன், நான் சின்ன வயசு பிள்ளையா இல்ல வயசானவங்களா, நடுத்தர வயசா, நான் குண்டா ஒல்லியா கருப்பா சிவப்பா, இப்படி எந்த தோற்றமும் அவங்க தெரியாது. ஆனாலும் எனக்காக ஆல் ரேடியோல இந்த கதைகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கும். அந்த பள்ளிகள்ல என்னுடைய கதைகளை வந்து ப்ளூடூத்ல வந்து போட்டுட்டு இருப்பாங்க. நாங்க வாட்ஸ்அப் குழுன்னு வச்சிருக்கோம், அந்த ஸ்கூல்ல வந்து போட்டு பிரைவேட் அதுக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க. எங்க ஸ்கூல்ல நாங்க போட்டோம், ஸ்பீக்கர்ல போட்டோம், பிரேயர்ல போட்டோம் அப்படின்ட்டு. எனக்கு நான் தான் இன்னும் சொன்னா மட்டும்தான் தெரியும் நான் தான் கார்த்திகா கவின்குமார் அப்படின்றது. இப்போ அந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க ஒரு குழந்தைகளுடைய ரசனை பட்டாளம் எனக்கு இருக்கு அப்படின்னா இந்த குரல் ஏற்றத்தாழ்வு மூலம் அது இருக்கு. இப்போ அந்த ரசனையில் என்ன கதைகள் சொல்ல போறோம் அப்படின்ட்டு செல்போன் அவேர்னஸ். இப்போ வந்து அப்படின்னு யாரு சத்தம் கேக்குது. இப்போ உங்களுக்கு அது இம்ப்ரெஸ் பண்ணுதா என்னன்னு தெரியல, நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டோம் இல்லையா, இருந்தாலும் நாம எல்லாமே வளர்ந்த குழந்தைகள். நீங்க மேடமா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், எல்லாமே வந்து குழந்தைங்க தான். நமக்குள்ள எப்பவுமே அந்த குழந்தைங்க இருந்துகிட்டுதான் இருக்கும். நமக்கு வாழ்க்கையில விரக்தி வரும் தெரியுமா, அது எப்ப வரும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த குழந்தைங்களை விட்டுட்டீங்க, இதெல்லாம் சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது தவறே கிடையாது. அந்த சைல்டிஷ் அந்த இது இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை ரொம்ப ஹாப்பியா வாழ முடியும். அப்படி நீங்க இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்குன்னு இந்த கிளாஸ்ல மட்டும் இந்த சைல்டிஷ் வந்து எதுவும் பண்ணிடாதீங்க. ஆண்டி ஆண்டி நான் தண்ணி குடிச்சுக்கிறேன், நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு தூக்கம் வருது நான் பத்துக்கிறேன் அப்படின்னு என்கிட்டயும் வந்து அதை நீங்க காமிக்க வேண்டாம், சரியா?
இப்போ அந்த யானை வந்து உயரமா இருக்கு, அவ்வளவு பெரிய யானை. அந்த யானைக்கு 2 நண்பர்கள் இருக்காங்க. அந்த 2 நண்பர்கள் யாரு அப்படின்னா, இப்ப நான் சொல்றது என்ன வயசு சொல்லணும் அப்படின்னா, ஒரு 4th ஸ்டாண்டர்ட், ஒரு 5th ஸ்டாண்டர்ட் அது வரைக்கும் தான் சொல்லணும். 6வது படிக்கிற பையனுக்கு போய் சொன்னீங்க அப்படின்னா அவனுக்கு வேற மாதிரி கதைகள் தான் கொடுக்க முடியும். அவனுக்கு பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல், அதுக்கு தனியா வந்து கண்டென்ட் வச்சிருக்கோம், இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த 6 வயசுல ஆண் குழந்தைகளுக்கு எப்படி அப்ரோச் பண்ணி கதைகள் பேசலாம், பெண் குழந்தைகளுக்கு எஜுகேஷன் பேஸ்ல எப்படி பேசலாம் அப்படின்றது. இப்போ நான் சொல்றது செல்போன் அவேர்னஸ் அப்படின்ற தீம்ல எடுத்திருக்கேன். அநேகமா இதை வந்து நீங்க உங்களுடைய ஃபீல்டுல வந்து பயன்படுத்துவீங்க அப்படின்றத நம்புறேன். இப்போ யானை வந்து பேசுது, என்ன கேக்குது அப்படின்னா, யானை நண்பா, சரி யானை பேசல, இப்போ வந்து சிங்கம் வந்து கேக்குது, யானை நண்பா எங்களுக்கும் ஒரு பசிக்குது, இந்த பழத்தை பறிச்சு தரியா அப்படின்னு சொல்லி இப்ப சிங்கம் கேக்குது. இப்ப யானை என்ன செய்யுது அப்படின்னா, அந்த பழத்தை வானம் அளவு உயரமான மரத்துல இருந்து பறிக்க போகுது. தும்பிச்சுக்கை எடுக்குது, பறிச்சதுக்கு அப்புறம் அப்படியே மயங்கி கீழே விழுது. இப்ப பக்கத்துல உள்ள புலி, இப்ப இந்த டிஃபரன்ஷியேட்டை வந்து நீங்க கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா, புலி கேக்குது, ஐயோ நம்ம யாரை நண்பருக்கு. சிங்கம்ன்றது கம்பீரமா இருக்கும். 2 மிருகங்கள் தான், 2 கம்பீரமான மிருகங்கள். இப்ப நமக்கு பொறுத்தவரை என்ன சித்தரிப்பு கொடுத்திருப்பாங்க, இமேஜின்ல சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா. இப்ப அதோடைய டோன் வந்து கம்பீரமா இருக்கும், புலி வந்து கொஞ்சம் டோன் வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு இமேஜின விசுவலைஸ்டா குழந்தைங்க கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியா வந்து அவங்க இம்ப்ரெஸ் பண்ண முடியும். இப்ப விழுந்துருச்சு, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு காட்டுல உள்ள எல்லா மிருகங்களும் ஆலோசனை போடுறாங்க. இப்ப யாருக்கும் ஆலோசனை தெரியல. அப்போ அங்க இருந்து ஒரு முயல் வருது, நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா அப்படிங்குது. இப்ப முயல் அப்படின்றது ஒரு மென்மையான விலங்கு அப்படின்ற டோன்ல இப்ப நம்ம வந்து அந்த கதையை கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் உள்ள வந்துருச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்பவுமே இந்த நரியோட ரோல் என்ன கதைகள்ல, நரி என்ன செய்யும், திருடும், பொய் சொல்லும், ஏழ்ற வேலை எல்லாமே பார்க்கும், கந்திர வேலைகள் எல்லாமே செய்யும், அப்படிதானே? இப்போ சமூகத்திலயும் வந்து அதுல நிறைய மனிதர்களை வந்து குழந்தைங்க ஃபியூச்சர்ல சந்திப்பாங்க. அதனாலதான் கதைகள்ல சின்ன சின்ன கதாபாத்திரங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்கறது எல்லாமே பெருசாகி அதை வந்து அவங்க ஹேண்டில் பண்றதுக்கு உதவியா இருக்கும். அவங்க மனசை வந்து பலப்படுத்தும். இப்போ சின்ன வயசுல நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா, திருட்டர் நரியோட வந்து பழகக்கூடாது அப்படின்னு கதையில மாறி வச்சு சொல்றோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல அவங்க திருட்டு பசங்களோட சேர மாட்டாங்க அப்படின்ற வளர்ச்சி படிகளை வந்து ஏற்படும். சின்ன சின்ன விஷயங்களை கதைகளை கொடுக்கும் பொழுது அது மிகப்பெரிய உளவியல் மாற்றத்தை ஃபியூச்சர்ல அவங்களுக்கு உருவாக்குன்றதுதான் இந்த மாதிரி கதைகளை வச்சு கொடுக்குறோம். இப்ப நிறைய வந்து நீ ஏன் இருக்க, உனக்கு யோசனை யோசனை நீ என்ன யோசனை பெருசா சொல்ல போற. இப்ப நரியோடைய டோன் எப்படி இருக்கு, இலக்காரமா. இப்ப நமக்கு வந்து மனுஷங்களை சில பேர் பேசுவாங்க இல்லையா, இந்த இலக்காரமான டோன்ல. இப்போ அந்த டோனை வந்து நிறைய நம்ம வந்து அப்ளை பண்றோம். இப்ப சொன்னதுக்கு அப்புறம் வந்து சிங்கராஜா சொல்றாரு, நீ கொஞ்சம் வாய மூடியா, அவன் முதல்ல சொல்லட்டும். நான் என்ன யோசனை சொல்ல வந்தேன்னா, நம்ம காட்டுக்கு பக்கத்து ஊர்ல ஒரு வைத்தியர் இருக்காரு, நம்ம வேணா அவர்கிட்ட இந்த நம்ம யானை நண்பனை அழைச்சிட்டு போகலாம் இல்லையா. நல்ல யோசனை சொன்ன, அருமையான யோசனை. இவெல்லாம் ஒரு யோசனை சொன்னா இதை நீங்க கேட்கறீங்க, இவனை தூக்கிட்டு போறதுக்கு நாம என்ன பட போறோமோ தெரியலையே, கொஞ்சம் வாய மூடுறீங்களா நல்லாரே. இப்ப இந்த டோன் இப்ப என்ன செய்யறாங்கன்னா, அந்த யானை வந்து ஒரு வழியா தூக்கி, இப்ப யானை எப்படி தூக்குறது அப்படின்ற யோசனை இருக்குது. மறுபடியும் அந்த முயலே ஆலோசனை சொல்லுது. அப்போ நம்ம அந்த முயல் வந்து ஆலோசனை சொல்லுது அப்படின்ற கேரக்டர் வந்து உள்ள வைக்கணும்னு என்ன தோணுது, ஏன் முயல் நம்ம சொல்ல வைக்கணும்? புரியல. பாசிட்டிவ் வேற இன்னும் எதிர்பார்க்கிறேன். முயலை நம்ம உள்ள வச்சிருக்கோம், வேற யாரு வேணா சொல்ல வைக்கலாம் இல்லையா. காட்டுல எத்தனையோ மிருகங்கள் இருக்கும், ஏன் நான் முயலை வந்து அதை உள்ள விட்டேன் சொல்லுங்களேன். இப்போ முயல் வந்து சின்ன சைஸ்ல இருக்கு, இப்ப காட்டுலயே வந்து ரொம்ப குட்டி விலங்கா இருக்கு. அப்போ குட்டி விலங்கு அப்படின்றது நம்ம சின்ன ஷார்ட்டா இருக்கிறவங்க குறிக்கிறது கிடையாது. இப்போ அவங்க வந்து பணம் இல்லாம இருக்கலாம், பொருளாதார பின்னணியில பின்தங்கி இருக்கலாம் சொசைட்டில, அவங்க பேச்சை கேட்க கூடாது அப்படின்ற எத்திக்ஸ் வந்து நம்ம சொசைட்டில இன்னைக்கு நிலைச்சிட்டு இருக்கு. இப்போ குழந்தைங்க மனசுல ஆழமா கொடுக்குறோம். நிறைய கான்செப்ட் பேஸ்ல வந்து செல்போன் அப்படின்ற தீமை நம்ம வந்து எடுத்திருக்கோம், சோசியல் மீடியா அப்படின்ற தீமை எடுத்திருக்கோம். சோ அதனால இந்த விஷயத்தையும் நம்ம சேர்த்து கொடுக்குறோம். நாளைக்கு வந்து ஃபியூச்சர்ல அவங்க வந்து உங்ககிட்ட பணம் இல்லை, உங்க நீ வந்து ஷார்ட்டா இருக்க, நீ இல்லாம இருக்க, நீ போதாம இருக்க, நீ படிக்கல அப்படின்னு யாரையும் விலக்கி வைக்க மாட்டாங்க அந்த குழந்தைங்க சொசைட்டில. அப்ப நாங்க யோசிப்பாங்க, அந்த கதைகள்ல படிச்சு போலாம் அப்படின்னு மனசு வந்து
கற்பனை திறன் வளர்ந்து வளர்ந்து அவங்க வந்து உட்கிரகிச்சுப்பாங்க அப்படின்றது உலகில சொல்லுது. அப்ப என்ன சொல்லுது அப்படின்னா, இப்ப வந்தாச்சு ஒரு உடனே தூக்கத்துக்கு என்ன ஆயிடுன்னு சொன்னா, காட்டோட வளர்ந்த பெரிய மிருகங்கள்லாம் கூப்பிடுறாங்க. அதே மாதிரி யானை, டைனோசர் இந்த மாதிரி விலங்குகள் எல்லாம் கூப்பிடுறாங்க. ஒரு உடனே தூக்கி ஏத்தியாச்சு. இப்போ வைத்தியர் வீடுதான் மறைச்சிட்டு போயிட்டாங்க. வைத்தியரும் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து முடிக்கிறாரு. இதுக்கு இடையில வந்து ஒரு குரங்கு வந்து என்ன செய்யுது அப்படின்னா, காட்டுல வந்து எலுமிச்சு பல சாறு எடுத்து அவங்க ஜூஸ் போட்டு கொடுக்குது அப்படின்ற மாதிரி அந்த கதைகள்ல வரும். இப்ப யானைக்கு என்ன ஆச்சு அப்படின்றத போய் வைத்தியத்தை கேட்கிறாரு சிங்கராஜா. வைத்தியர், யானைக்கு என்ன ஆச்சு? இவ்வளவு நாள் வந்து தண்ணி அப்ப வந்து கீழே விழுந்தப்ப தண்ணி நினைச்சு பார்ப்பாங்க. தண்ணி நினைச்சு கூட எந்திரிக்காம இருந்திருக்கும் அந்த யானை. அதுக்கப்புறம் தான் தூக்கிட்டு போயிருப்பாங்க. இப்ப இந்த சீனை வந்து கேட்கும் பொழுது உடனே வந்து வைத்தியர் சொல்றாரு, யானை நண்பர் வந்து அதிகமா போன் டிவி அதெல்லாம் பார்த்திருக்காரு, அதனாலதான் இந்த சூழல் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்றாரு. நம்ம கண் தெரிச்சு பார்க்கவே, ஆமா போன் டிவி பார்த்து மயங்கி விழுந்தது அப்படின்னா மூடி சோர்வாயிருக்கு, இப்ப தண்ணி நினைச்சு எழுப்ப முடியாது அப்படின்ற விஷயத்த அந்த வைத்தியர் வந்து சொல்லுவாரு. உடனே என்ன செய்யறாங்க அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களை யோசனை பண்ணுவாங்க. வைத்தியர் சொல்வாரு, இதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த யானை நண்பன் வந்து போன் டிவி பார்த்தா அப்படின்னா உயிர்க்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாரு. இப்ப மறுபடியும் ஆலோசனை கூட்டம் போடுறாங்க. மறுபடியும் வந்து எல்லாம் என்ன பண்ணு யோசிக்கும் பொழுது மறுபடியும் அதே முயல். நாம யோசனை சொல்லட்டுமா, நம்ம யானை நண்பனை உயிரோட காப்பாத்துறதுக்கு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன செய்யுது நரி, ஏன் கண்டு சொன்ன யோசனை ஏதோ பழிச்சிருச்சு, மறுபடியும் ஒரு யோசனையா இது எந்த லட்சத்துல இருக்க போனா தெரியலையே அப்படின்னு சொல்லி இந்த நரி வந்து பேசுது. மறுபடியும் அதே மாதிரி சிங்கராஜா வந்து மிரட்டுறாரு. இது வந்து மறுபடியும் யோசனை சொல்லுது, நம்ம நம்ம நண்பனோட புத்தகம் படிக்கலாம், கதைகள் சொல்லலாம், விளையாடலாம், இப்படி என்ன செஞ்சா நம்ம நண்பன் உயிரோடு இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு அப்புறம் நல்ல யோசனை சொன்னவங்க, ரொம்ப நல்ல யோசனை, நன்றி நன்றி அப்படின்னு ஏதாவது விளையாடுறாங்க. இப்ப குழந்தைகளுக்கு நம்ம என்ன செய்யணுன்ற எதிர்த்து வச்சிருக்கோம் இல்லையா, எப்பவுமே நீங்க வந்து பெற்றோர்கள் ஆனா இந்த விஷயம் வந்து மைண்ட்ல வச்சுக்கீங்க. குழந்தைகளை என்ன மாதிரி நீங்க ஆகணும்னு நினைக்கிறீங்க, நாம வந்து அதே மாதிரி இருக்கணும். குழந்தைங்க எப்பவுமே மிரர், நம்மளுடைய மிரர், கண்ணாடிகள். நம்ம என்ன செய்யறோமோ அதை செய்யறாங்க. நீங்க நாளைக்கு உங்க குழந்தைங்களுக்கு முன்னாடி போன் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா பேரண்ட்கிட்ட இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணலாம். எப்படிலாம் படிக்க மாட்டேங்குது, போன் பாக்குது, ஊர் சுத்திட்டே இருக்கு, இப்படி பேரண்ட் வந்து சொல்லுவாங்க இல்லையா கிராமங்கள்ல. அப்போ நீங்க தாராளமா நிறைய பேரண்ட் வந்து அதுல அறியாம பேருதான் இருப்பாங்க, படிப்பறிவு இல்லாத பேரண்ட் இருப்பாங்க. நீங்க என்ன ஷேர் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சு படிங்க, நீங்க உங்க கூட வந்து பேசுங்க அப்படின்ற அட்வைஸ் எல்லாம் நீங்க தாராளமா கொடுக்கலாம். ஃபியூச்சர்ல நீங்க பெற்றோர் ஆவீங்க இல்லையா, உங்க குழந்தைங்க படிக்க விருப்பப்பட்டா நீங்க அவங்களுக்கு முன்னாடி போன் பார்க்காம என்ன செய்யணும், படிக்கணும். அப்போ என்ன செய்யணும், இப்பவே அதுக்காக பிராக்டிஸ் பண்ணணும். அப்படியே போன் நீங்க தொடவே கூடாது. ஓகேவா? ஓகேவா? சரி, ஒரு 2 மணி நேரம் போட்டுக்கலாம் ஒரு நாள்ல. ஓகேவா? சரி, 3 மணி நேரம் போட்டுக்கலாம். ஓகேவா? சரி, 2 மணி நேரம் கொஞ்சமா சத்தம், 3 மணி நேரம் சவுண்டே இல்ல. 4 மணி நேரம் போட்டுக்கலாம். ஓகேவா? சரி, 4 மணி நேரம் ஓகேன்றான் கை தூக்குங்க. தூக்குனாங்க பக்கத்துல அவங்க ஃப்ரெண்டு. அப்படி பார்த்தோன்னே நீ 4 மணி நேரம் போனு அப்படின்னா கொஞ்சம் அவங்க டவுட் பண்ணி கீழே போட்டாங்க. அந்த முடிவுக்கு எடுத்து விட்டீங்களே இப்படி அநியாயத்துக்கு. சரி, 5 மணி நேரம் போன் பார்க்கலாம். ஓகேவா? சரி, 4 மணி போன் பார்க்கலாம். அதுக்கு ஓகேவா? அதுக்கு வந்து உங்க சிரிப்பால வந்து என்கிட்ட நீங்க ஒப்புதல் தெரிவிக்கிறீங்க. சோ இந்த மாதிரி வந்து வாய்ஸ் மாடுலேஷன்ல வந்து கொடுக்கலாம். இது உங்க எல்லாருக்கும் நல்லா வரும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. இது வந்து குழந்தைங்க ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணலாம். இது அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது நீங்க வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ நான் மாத்திக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்லைடு ஓகே. இந்த கதைகள் எப்படி இருக்கணும், ஏன் உங்களுக்கு இதெல்லாம் காலையில எனக்கு ஒரு அனுபவம். முதல் இடத்துல ட்ரையா வந்து நான் ஒரு எழுத்தாளரா பேசிக்கல நாங்க எழுதிட்டு வருவோம் இல்லையா, அந்த கட்டுரை பேஸ்ல வந்து என்னுடைய பேராசிரியர் தரத்தையும் எழுத்தாளர் தரத்தையும் சேர்த்து நான் ஸ்லைட் ரெடி பண்ணோன்னே
ஃபர்ஸ்ட்ல அமைதியா இருந்தாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா பின்னாடி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப குஷியாயிட்டாங்க. முடிவு போயிடுச்சு, டைம் பத்தல எனக்கு. அது வந்து உங்களுக்கு அப்படியே மாத்தி அந்த அனுபவத்துல வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றேன். இந்த கதைகள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஏஜுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, இப்ப 6 வயசுக்கு மேல ஆண் குழந்தைக்கு சொல்ல வேண்டிய கதை பெண் குழந்தைக்கு சொல்ல வேண்டிய கதை அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமா கொடுக்கலாம். 6 வயசுக்கு மேல 6ஆம் வகுப்பு வந்துட்டாங்க ஒரு பெண் குழந்தை. இப்ப பெண் குழந்தைகளுக்கு என்ன விஷயங்கள் சொசைட்டில நடக்குது எல்லாருக்கும் தெரியும். நீங்க நிறைய சோசியல் மீடியால கையில வச்சிருக்கீங்க, நிறைய பார்த்துருக்கீங்க, என்ன விஷயங்கள் நடக்குது. இது ரொம்ப சீரியஸா பேசக்கூடிய விஷயங்கள். நீங்க ஒரு அண்ணனாக, ஒரு என்ன சொல்ல, உங்களுக்கு தங்கச்சி இருப்பாங்க, உங்க வீட்டு பிள்ளைகள் இருப்பாங்க. அப்போ முக்கியமான சமூக பொறுப்புல பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஆண்கள் அப்படின்ற ஒரு பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. சமூகத்துல பெண் குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு? ஆண்கள் சொல்லலாம், முதல்ல சொல்லுங்க, சத்தமா சொல்லலாம். என்ன பிரச்சனைகள் இருக்கு பெண் குழந்தைகளுக்கு? நான் அடிக்கவே போறதில்ல, திட்டமும் போறதில்ல. சரி, ஃப்ரெண்ட் சொல்லுங்க, பெண் குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை? நீங்க கிராமங்கள் தூரம் போறீங்க, அப்போ எந்த அளவுக்கு நீங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. பெண் குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு? சத்தமா ஒருத்தர் டக்குன்னு எழுதி சொல்லுங்களேன். முன்னாடியெல்லாம் எல்லையில காக்குற சாமிகள்லாம் சொல்லுவாங்க. இப்போ அதே மாதிரி இப்ப சமூகத்துல ஆண்களாக நீங்க எல்லாம் முக்கிய பொறுப்புல இருக்கீங்க. இதுக்கு மேலே போட முடியாது, முடியல, வார்த்தை இல்ல, சொல்லுங்க. பெண் குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு? ஒரு 12 வயசு ஆயிடுச்சு, இல்ல பெண் குழந்தை சரி, என்ன பிரச்சனைகள் வருது சொசைட்டில பெண் குழந்தைகளுக்கு? பெண்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு சொசைட்டில வெளில வந்தா? சோசியல் மீடியா எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கீங்க தினமும் அப்டேட்ல? சோசியல் மீடியா அப்டேட் எத்தனை பேர் இருக்கீங்க? அப்படி கை தூக்குங்க. அவ்வளவு நல்ல பிள்ளைங்களா நீங்க இல்ல. ஒருத்தர் மட்டும் ஆனஸ்டா ஒத்துக்கிறாரு, வேற தவறு கிடையாது. சோசியல் மீடியா அப்டேட்ல நம்ம இருக்கணும். ஏன்னா இந்த உலகம் நம்மள ரொம்ப நல்லா ஏற்றிருக்கு. போன் பார்க்க கூடாதுன்னு சொல்லல, இந்த உலகத்தோட நம்ம வந்து அப்டேட்ல இருந்துதான் ஆகணும். எனக்கு என்ன நடக்குது, அவ என்ன போஸ்ட் போட்டா, அடி அவ என்ன ட்ரெஸ் போட்டா, அவன் பைக் வாங்கிருக்கான, எப்படி வாங்கிருக்கான், வேலைக்கு போய் வாங்கினானா, என்ன பண்ண அவன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அப்டேட்ல நீங்க வந்து அப்டேட் இருக்கிறத சொல்லுங்க. என்ன பிரச்சனை பெண் பிள்ளைகளே சொல்லுங்க. பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமைகள் வந்து அதிகமா, செக்ஷுவல் அபியூஸ் வந்து நடக்குது. 6 மாசம் குழந்தையா இருந்தா கூட செக்ஷுவல் அபியூஸ் நடக்குது. இப்போ 6 மாசம் குழந்தைக்கு வந்து சொல்ல தெரியாது, குறைஞ்சபட்சம் 4ஆவது வகுப்பு 5ஆம் வகுப்பு குழந்தைக்கு அப்ப செக்ஷுவல் அபியூஸ் நடக்குது அசால்ட்டா. ஆனா வந்து மறைக்கப்படுது. அது யாரால மறைக்கப்படுது? முதல்ல அந்த குழந்தையால மறைக்கப்படுது, அப்புறம் உங்க ஃபேமிலியால மறைக்கப்படுது. ஆனா தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிக்கணும். ஒரு பாதிக்கப்பட்டவங்க அமைதி காக்குறாங்க, தப்பு செய்யற மாதிரி கிரியேட் பண்றாங்க அப்படின்னா என்ன சொல்லலாம் சொசைட்டில? அப்போ நம்ம சொசைட்டில வந்து எதிக்ஸ் வந்து மாறி இருக்கு. மறுபாட்சி சொல்ற ரகசியம் அப்படின்ற ஒரு புத்தகம் 2013ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி பால புரஸ்கார் விருது வாங்கினுச்சு. சாகித்ய அகாடமின்ற பேர் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? நன்றி. டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றீங்க நிறைய பேர், அப்படித்தானே? சாகித்ய அகாடமியில வந்து நிறைய விருதுகள் கொடுப்பாங்க. இது எதுக்கு கொடுக்கறது ஞாபகம் இருக்கா? முன்னாடி நிறைய சமூக செயல்பாடுகள் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. இப்ப எழுத்துக்களுக்கு நாவல், சிறுகதை அப்படின்னு எல்லா மொழிகள்லயும் வந்து இந்த அவார்டு விருதுகள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இந்த குழந்தை இலக்கியத்துக்காக கொடுக்கப்படுற விருது பேர் வந்து சாகித்ய அகாடமியோட பால புரஸ்கார் விருது. இப்ப நீங்க யங்ஸ்டர்ஸா இருக்கீங்க, 35 வயசுக்குள்ள இருக்கீங்கன்னா யுவ புரஸ்கார் அப்படின்ற விருது கொடுப்பாங்க. இப்படி ஒவ்வொரு லாங்குவேஜ், தமிழ்ல மட்டும் கிடையாது, எல்லா மொழியிலையும் வந்து நாங்க புத்தகங்கள் அனுப்புவோம். அது வந்து விருதுகள் வந்து தேர்வு செய்யப்படுவாங்க. அப்படி சாகித்ய அகாடமியோட பால சாகித்ய அகாடமி விருது பெற்ற பால புரஸ்கார் விருது பெற்ற நூல் வந்து மறுபாட்சி சொல்ற ரகசியம் அப்படின்ற ஒரு நூல். எஸ் பாலபாரதி அப்படின்ற ஒரு எழுத்தாளர் வந்து எழுதியிருக்காரு. அந்த மறுபாட்சி சொல்ற ரகசியம் அப்படின்ற புத்தகத்துல என்ன கதை இருக்கும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா இருக்கும். எப்படி எழுதலாமா, நீங்க கூட முயற்சி பண்ண, யார் வேணாலும் எழுத்தாளர் ஆகலாம். இப்போ அந்த கதை என்ன இருக்குன்னா, 2 பெண் குழந்தைங்க, அந்த 2 பெண் குழந்தைங்களும் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க பள்ளியில ஒன்னா படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ். ஷாலினி, பூஜான்ற கதாபாத்திரங்களை வச்சு அந்த கதையை வந்து கொண்டு நகர்த்திருப்பாரு. இந்த பொண்ணு வந்து ஸ்கூல் போயிட்டு வந்து பரதநாட்டிய கிளாஸ் போகும், ரொம்ப சோர்வா இருக்கும். அந்த பொண்ணு வந்து ரொம்ப டயர்டா இருக்கும், கவலைப்படும், ரொம்ப அழுகும். வீட்டுக்கு போறேன்னு கேட்டா, இல்ல போகணும், நான் வேணா உங்க வீட்டுக்கு வரணும், இந்த பொண்ணு வீட்டுக்கு வரணும். இப்போ இந்த பொண்ணு வீட்டுல வந்து ஒரு பொம்மை கிடைச்சிருக்கும். அந்த பொண்ணுக்கு வந்து மேஜிக் டால் மாதிரி ஒரு மரக்காட்சி பொம்மை இருக்கும். அந்த பொம்மை வந்து பேசும். அது இந்த வீட்டுல இருக்கலையா ஷாலினி, அவளுக்கு மட்டும் தெரியும், பூஜாவுக்கு தெரியாது. இப்ப வீட்டுக்கு வரும்போது இவளை பத்தி டிஸ்கஷன் பண்ணும்போது, எங்க வீட்டுல
கீழே நீ வீட்டுக்கு போகலன்னா இல்ல அம்மாவும் அப்பாவும் இன்னும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரல, அப்போ நீ தான் கீழ் வீட்டு தாத்தா பாட்டி கூட இருப்பீங்க, அவங்க ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு. இல்ல பாட்டி நல்லவங்க, தாத்தா ரொம்ப மோசம், என்னை வந்து அங்க தொடுறாரு இங்க தொடுறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சென்சிட்டிவான புக் அது. சின்னதா பிசர்னாலும் அது எத்தனை வயசுனா 13 வயசு 14 வயசுக்குள்ள குழந்தைங்க படிக்கக்கூடிய 13 வயசு தான். சின்னதா பிசர்னாலும் பிடிச்சி உள்ள போட்டிருப்பாங்க அந்த எழுத்தாளர். அந்த டைலாக்ஸ்ல ரொம்ப பார்த்து பார்த்து நிறுத்தா மாதிரி அப்படி கரெக்டா வந்து கொண்டு போயிருப்பாரு. எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து தொடுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாசுக்கா அதுல வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லும். அப்படியா, நீ வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானே, தாத்தா அம்மா அப்பா கிட்ட சொன்னா உன்னை ஸ்கூல் அனுப்ப மாட்டாங்க, உங்க அம்மா அப்பா உன்னையதான் போட்டு அடிப்பாங்க, அவர் சொல்றது சரிதான் அப்படிங்க. அது உண்மை தானே. இன்னைக்கு சொசைட்டில சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன அளவுல இருக்கு, பெரியவங்களுக்கு என்ன நடக்கும், பெண் குழந்தைங்க இது மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னா நீ அந்த ஸ்கூலுக்கே போவேனா காலேஜுக்கு போவேனா அப்படின்ற ஒரு தமிழ் சூழல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றத அதை வந்து பதிவு செஞ்சிருப்பாங்க. அந்த பொம்மை வந்து ஐடியா சொல்லும். எப்பவுமே வந்து தப்பு செஞ்சவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நீ போய் தைரியமா வந்து உங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லுனதுக்கு அப்புறம் போய் அந்த பொண்ணு லேட்டா போவோம், அவங்க அம்மா ஏன் லேட்டுங்கிறதுக்கு அப்புறம் பூஜா வீட்டுக்கு போன அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு. அவங்க அம்மா ஓங்கி ஒரு அற விடுவாங்க கண்ணத்திலேயே. இந்த பொண்ணு அழுதுட்டு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அவங்க அப்பா ரொம்ப ஆர்வமா கேட்பாரு, ரொம்ப அமைதியா. உடனே அவங்க அப்பா கிட்ட இது எல்லா விஷயத்தையும் சொல்லும். நேரம் தாத்தா வீட்டுக்கு போய் இது பண்ணி வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மேஜிக் டாலை வந்து அந்த பொண்ணு ஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா, அவங்க வீட்டுல அவர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கோம். இந்த மேஜிக் டாலை விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தாத்தா அவங்களுக்கு சண்டை போட்டதுக்கு அப்புறம் இந்த பாட்டி வச்சு துவப்பாங்க. இந்த பொம்மை என்ன செய்யலாம், குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் ஜாலியா கொண்டு போகணும்னு என்ன மாட்டோட எண்ணெயை வந்து தாத்தா வீட்டு பாத்ரூம் வாசல்ல ஊத்தி விட்டுரும். தாத்தா வந்து வலிக்கு விழுற மாதிரி அப்படி கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கும் இந்த விஷயத்த நம்ம கொடுக்கணும். ரொம்ப சென்சிட்டிவான டாபிக், ஜாக்கிரதையாவும் நீங்க கொண்டு போய் சேர்க்க போறீங்க. அப்போ இந்த பாலியல் சார்ந்த வன்கொடுமை சார்ந்த இந்த எஜுகேஷன் கல்வியை இப்படி கொடுக்க போகும்போது இவ்வளவு ஜாலியா கற்பனை நிறைந்து ரொம்ப கவனமா கொடுக்கக்கூடிய விஷயங்களா இன்னைக்கு குழந்தைங்களுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பாடம் நடத்துறது இல்ல பேசுறது இதெல்லாம் எதை வேணாலும் கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம போயிடுவோம். ஆனா எவ்வளவு பெரிய பொறுப்புகள் யாருக்கு இருக்கு, உங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்கு. இந்த டாபிக்ல நீங்க இந்த மாதிரி கூட உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணலாம். இது இந்த மாதிரி நீங்க ஹேண்டில் பண்ண அவசியம் இல்லை, உங்களுடைய கற்பனை திறனுக்கு ஏற்ற மாதிரி ஹேண்டில் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தா எளிய சொற்கள் தான் பயன்படுத்தணும். ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங், அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்பீங்கன்னா என்ன செய்வீங்க, ஹவ் யூ ஃபினிஷ் யுவர் லஞ்ச் அப்படிலாம் பேசி அந்த குழந்தைங்க கிட்ட வருவாங்க கிராமத்து பிள்ளைங்க. ஓ சாப்பிட்டியாப்பா, வீட்டுல என்ன சாப்பிட்ட, சரி சரி, அம்மா அம்மா எங்க வெளியே போயிருக்காங்களா அப்படின்னு நம்ம வந்து அவங்க அளவுக்கு இறங்கி பேசினா மட்டும்தான். ரெண்டாவது இந்த வாசித்தல் மூலம் இல்ல நீங்க அறிமுகப்படுத்துறீங்களே மொழிய, அப்போ ரொம்ப சின்ன சொற்கள் தான் கொடுக்கணும். புக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்ல எல்லாம் இது சில பெரிய வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ ஒரு என்ன வயசு, ஒரு 4வது படிக்கிறது 3வது படிக்கிற பிள்ளைங்களுக்கு 3 எழுத்து சொற்கள் 4 எழுத்து சொற்களை நீங்களே நோட்ஸ் ரெடி பண்ணுங்க. இப்போ அதை போய் நீங்க கன்வே பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையா, முக்கியமா வந்து ஒவ்வொரு டீச்சர்ஸுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி நிற்கும் பொழுது சும்மா வந்து புத்தகத்தை வச்சு நடத்துறோம் அப்படின்னா அது சரி கிடையாது. பெரும்பாலும் ஆசிரியர்கள் ஒரு ஹிண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. இல்லை அப்படின்னா அவங்க புத்தகம் இல்லாம இப்படி வந்து எம்டியா வந்து பேசுறாங்க அப்படின்னாலே ஆகச்சிறந்த ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா குழந்தைங்களை நீங்க பேசும்போது ஷார்ட் அவுட் பண்ணி ஸ்டோரி பேட்டர்ன்ல எஜுகேஷன்ங்கிற விஷயத்த அப்படி கொண்டு போகாம ஈஸியா என்ன செய்யணும், ஒரு தேன் மாதிரி கொடுக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு. அப்போ நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அது மூலம் கதைகளை கிரியேட் பண்ணி வச்சுட்டு அப்படி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சரியா இருக்கும். முக்கியமா இந்த கதைகள் நம்ம சொன்னோம் இல்லையா எஜுகேஷன் பேட்டர்ன்ல, அப்ப சொல்லும் பொழுது அவங்க தன்னம்பிக்கையை வந்து ஒரு நாளும் அவங்க சிதைச்சிடக்கூடாது. இப்போ தன்னம்பிக்கை அப்படின்றது கான்ஃபிடென்ஸ். ஒரு கிளாஸ் இருக்காங்கன்னா எல்லா தரப்பு குழந்தைங்களும் இருப்பாங்க. ஊனமுற்ற குழந்தைங்க இருப்பாங்க, இப்போ பேச தெரியாத குழந்தைங்க இருப்பாங்க, கண்கள் வந்து பாதிரியில உள்ள குழந்தைகள் இருப்பாங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேட்டா உள்ள குழந்தை இருப்பாங்க, ரொம்ப ஷார்ட்டா இருப்பாங்க. இப்போ நீ வந்து குண்டு பூசணிக்காய் குறைப்பு வந்துச்சு கதைகளை நான் சொல்றேன். ஒரு முட்டாள் குரங்கு, கண்ணு தெரியாத குரங்கு, நொண்டி குதிரை, இப்படி கதைகளை நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அந்த குழந்தைக்கு அந்த இடத்துல பிரசன்ஸ்ல இருக்கும்போது எவ்வளவு வலிக்குன்றது இப்போ சமூகம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளாலே உணர முடியுது இல்லையா. இப்போ அந்த கதைகள்ல வந்து ரொம்ப கான்சியஸா அந்த உருவகேலி பண்றது, பாடி ஷேமிங் பண்றது எல்லாமே ரொம்ப கான்சியஸா நீங்க கொண்டு வரணும். அது ரொம்ப கவனம் செலுத்தணும். எந்த ஒரு இடத்துலையும் குழந்தைங்க நீங்க உடைச்சிட்டீங்க அப்படின்னா அந்த சின்ன உடைப்பு நீங்க ஒரு வார்த்தைகள் தான், ஆனா நாளைக்கு அவங்க ஃபியூச்சர் வந்து பெரிய லெவல் வந்து பாதிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பேய் கதைகள், நமக்கெல்லாம் பேய் கதைகள் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆனா குழந்தைங்க விஷயத்துல பேய் கதைகள் அவங்க என்ன கதை வேணும்னா பேய் கதை சொல்லுங்கன்னு தான் சொல்லுவாங்க.
ஆனா நானும் பேய்களை சொல்லுவேன். என்ன மாதிரி சொல்லுவேன்னா, கடைசியில பேய் இல்ல அப்படின்ற விஷயங்கள். ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு யார் யாருக்கெல்லாம் பேய் பயம் இருக்கு, பேய் இல்லைன்னு தெரியும், யார் யாருக்கெல்லாம் பயம் இருக்கு, முதல்ல நானே தூக்குவேன். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து பேய் இல்லைன்னு தெரிஞ்சாலும் அது குறித்த ஒரு அச்சம், உளவியல் பாதிப்பு வந்து இருக்கு. இந்த உளவியல் பாதிப்பு அவங்களுடைய நிறைய சூழல்ல வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்வியூ போறீங்க, இல்ல புதுசா ஒருத்தவங்க பேசுறீங்கன்னா அந்த உளவியல் கூட பெருசா பாதிக்கும் அப்படின்ட்டு உளவியலாளர்கள் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மனித அளவீடு சார்ந்த சில கதைகள் நம்ம பேசும்போதோ இல்ல குழந்தைகிட்ட உரையாடும் போதோ நீங்க வந்து முட்டாள், பைத்தியம் அப்படின்ற வார்த்தைகள் பயன்படுத்துறோம் இல்லையா, அது வந்து சில சமயம் வந்து அவங்களோட இயல்பான கூறுகள் எங்கேயோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க. குழந்தைங்க ரொம்ப ரொம்ப மென்மையான இந்த பூ மாதிரி, அடிச்ச மலர் மாதிரி சென்சிட்டிவானவங்க. நான் கதைகள் சொல்லிட்டாங்க. எனக்கு நிறைய டாபிக் ஒவ்வொரு ஸ்லைடுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 மணி நேரம் 30 மணி நேரம் இருக்கக்கூடிய ஸ்டைல நான் சார் வந்து இப்படி காமிச்சிட்டு போயிட்டாரு. உங்களுக்கு நேரம் முடிய போதுன்னு வான் பண்ணிட்டாங்க, அதான் வேகமா போறேன். குழந்தைங்களுக்கு கதை சொல்லிட்டேன். கதை சொல்லும் போது நான் வந்து சொல்லிட்டேன்றதுக்காக நீங்க நம்ம ஜாலியா சொல்லணும் அப்படிங்கும் போது, சிரிக்க வைக்க சொல்லும் போது எந்த உளவியல் குறை நீங்க ஒழிச்சவே கூடாது. அந்த முட்டாள், பைத்தியக்காரன் அப்படின்றது. அப்புறம் முக்கியமா வந்து ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அதோட திறமை இருக்கு இல்லையா. ஒரு குழந்தை படிக்கல, நீ உருப்படவே மாட்ட, அவ்வளவுதான் உன் லைஃப், அவ்வளவுதான் அப்படின்ற விஷயங்கள் ரொம்ப எளிமையா எல்லா ஆசிரியர்களும் சொல்லிடுறாங்க. இப்படி கிடையாது, படிப்பு மட்டுமே வாழ்க்கை அப்படின்றது கிடையாது. ஆனா ஓப்பன் டாபிக்கா குழந்தைங்களை போய் அப்ரோச் பண்ணவே கூடாது. இப்போ உதாரணமா வந்து மீன் இருக்கு, மீனை கொண்டு போய் நீ தரையில ஓட்டப்பந்தயத்துல போய் ஃபர்ஸ்ட் கொண்டு சொன்னா மீனான முடியுமா? இதை குதிரையை கொண்டு போய் தண்ணியில ஃபர்ஸ்ட் பண்ண முடியுமா? ஒவ்வொரு மனிதர்கள், மனித பிறவிகள், மனித குழந்தைகள் எல்லாருக்கும் திறமைகள் உண்டு. இங்க உள்ள எல்லாருமே ஒண்ணு கிடையாது. இப்போ யார் மேக்ஸ் இதுல, யார் சயின்ஸ் அந்த மாதிரி, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி, யார் யாரெல்லாம் பிகாம், யார் நல்லா டிராயிங் பண்ணுவீங்க, யார் நல்லா நீச்சல் பண்ணுவீங்க, யார் நல்லா பாடுவீங்க. இப்ப சார் சொன்னாங்க நுண்ணறிவு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, நம்ம எல்லாரும் இண்டிவிஜுவல். எனக்கு நல்லா எழுத்து வரும், இலக்கியம் வரும், எனக்கு இன்ட்ரெஸ்ட் அது. இப்ப என்னுடைய நுண்ணறிவு அதுவா இருக்கு. உன்னோட வந்து மேக்ஸ் வரல, எனக்கு மேக்ஸ் வராது. இப்போ உங்களுக்கு இலக்கியங்கள் வராது, எழுத்துக்கள் வராது, பேச்சுகள் வராது, அதுக்குன்னு எல்லாரும் வந்து முட்டாளோ அறிவில்லாதவங்களோ அப்படி கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் இண்டிவிஜுவல், எல்லாருமே தனிப்பட்ட முறையில எல்லாருக்கும் ஒரு முன்னறிவு இருக்கு. இப்போ குழந்தைய நம்ம வந்து பார்க்கும் பொழுது இது இண்டிவிஜுவலா உள்ள ஒரு திறமை வாய்ந்த ஒரு மனித பிறவி அப்படின்ற கண்களோட நீங்க குழந்தைங்க அப்ரோச் பண்ணீங்கன்னாவே பாதி பிம்பங்களை நீங்க உடைச்சு குழந்தைங்களை ஈஸியா வந்து எழுதிடுவீங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் முக்கியமா உங்க பொருளுக்கு என்ன தெரியுமா, ஒரு குழந்தைக்கு ஒரு திறமை இருக்கும். அப்ப அந்த திறமை என்னன்னு கண்டுபிடிச்சு உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு. இப்போ நானா முன்னாடி என்ன செய்வோம் அப்படின்னா, உங்களை கேம்ப் போகும்போது அந்த குழந்தையோட கான்டாக்ட் நம்பர் வாங்குறது, பேசுறது, இல்ல தொடர்புல இருக்கிறது, தத்தெடுத்துக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நீங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடாதீங்க. அதுக்கு நான் வந்து செப்பல்ல நடத்துனாங்க ஒரு மேடம் வந்து தத்தெடுத்துக்க சொன்னாங்க. வீட்டுல வந்து அழைச்சிட்டு வந்து சாப்பாடு போட அதெல்லாம் பண்ணிடாதீங்க, பிரச்சனை ஆயிடும் உங்களுக்கு. தத்தெடுத்துக்க முடிஞ்ச அளவு வந்து மானிட்டர் பண்ணுங்க. எந்த ஒரு விதையும் போட்டுட்டு அது அவுட்புட் வர வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு பையன் ஒரு குழந்தைய வந்து நீங்க மானிட்டர் பண்ணுங்க. அவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணுங்க. அது பண உதவி பண்ணணும்னு அவசியம் இல்லை. எப்பவுமே உதவின்றது உங்களோட ஏஜ்ல நீங்க அறிவால பண்ணிட்டு இருக்கலாம். இப்ப நாங்க வந்து பெருசாதான் வந்து பணம் ஷேர் பண்ணலாம். ஆனா அறிவால இந்த சொசைட்டிக்கு வந்து நீங்க நேரங்களை கொடுக்குறோம். அப்புறம் பாலின சமத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க வந்து அந்த சொசைட்டில தான் நீங்க இருக்கீங்க, அது ரொம்ப சந்தோஷம். இந்த தலைமுறையை பார்க்கும்போது இப்ப ஆணும் பெண்ணும் சமம்ன்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே புரியுது. சில கதைகளை பார்த்தோம் அப்படின்னா ஆண் வந்து பலமா இருந்ததுனால அவங்க வந்து அந்த விளையாட்டு போட்டியில வந்து வெற்றி பெற்றான், பெண் வந்து பெண்ணா இருந்ததுனால விளையாட்டு போட்டியில வெற்றி பெற முடியல அப்படின்ற மாதிரி கதைகள் ரொம்ப எளிமையா பழைய காலத்துல வந்துட்டு இருக்கும். ஸோ இது உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆணும் பெண்ணும் சமம்ன்ற விஷயங்களையும் அந்த ஆண் பெண் சமத்துவம் பத்தி நீங்க எப்பவுமே குழந்தைகளோட உரையாடல் மூலம், ஒரு கதைகளை நான் நேரடியா பேச முடியாது, குழந்தைகள்ட்ட நான் சொன்ன டாபிக் எல்லாமே சென்சிட்டிவான டாபிக், நீங்க நேரடியா வந்து அவங்களுக்கு என்ன செய்யணும்னா அப்ரோச் பண்ணவே கூடாது. இதெல்லாம் கதைகள்ல ரொம்ப நான் சொன்ன வேர்ட்ஸ் வந்து ரொம்ப சுமூகமா கையாண்டா மட்டும்தான் இதை நீங்க வந்து அவங்களுக்கு எழுத முடியும். இது சுவாரஸ்யங்கள், ரொம்ப சுவாரஸ்யத்துக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரே ஓடாபாரு தவக்குன்னு கத்தியால குத்துனா பாரு, மயங்கி விடுனா பாரு, துப்பாக்கி துணியில் சுட்டா பாரு, இதெல்லாம் நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனா இதையும் அடுத்த தலைமுறைக்கு நம்ம கடத்திட்டு கொண்டே போயிடக்கூடாது. அப்படி கொடுத்தோம் அப்படின்னா
நம்ம சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இந்த அளவுக்கு இவ்வளவு படிக்க வந்திருக்கோம். மீண்டும் வன்முறை திணித்தல் அப்படின்ற ஒரு சூழல்ல குழந்தைகளுடைய உளவியல் போய் பாதிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கல்விகள்ல அந்த கதைகள்லயும் சரி, ஏன் கல்விக்கு கதைகள் நம்ம பயன்படுத்தி நிறைய கேரக்டர்ஸ் உள்ள பண்றோம். இப்ப அதில் அண்ணன் கேரக்டர் வருவான், தம்பி கேரக்டர் வருவான், இல்ல அவங்களுக்கு பிடிச்ச சிங்கம் புலி கேரக்டர் வரும். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பா அவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால அவங்க ரொம்ப ஜாலியா அதை எனர்ஜெட்டிக்கா கொண்டு போவாங்க, ஞாபகம் வச்சுக்க முடியும் கதைகள் மூலம் எஜுகேஷன் கொடுக்கும் பொழுது. அப்புறம் வேற என்ன அப்படின்னா, இந்த அமானுஷியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அமானுஷியம் சினிமா கேரக்டர்ஸ், இதெல்லாம் நம்ம கொடுக்காம இருக்கிறது நல்லது. இப்ப இயற்கையா சயின்ஸ் படி எதெல்லாம் நிரூபிக்கப்பட்டதோ அதெல்லாம் நீங்க தாராளமா கொடுக்கலாம். நமக்கு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை உங்க தலைமுறையோடையே தூக்கி போட்டு அடுத்த தலைமுறைக்கு இனோவேஷன்ஸ் நீங்க அறிமுகப்படுத்த ரொம்ப முக்கியம். அப்புறம் லாஜிக் இல்லாத சில கதாபாத்திரங்களை கொடுக்கறது. இப்போ சயின்ஸ் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கோம், காலையில ஒரு இது சொன்னோம், மழை எப்படி பெய்யுது அப்படின்றத சயின்ஸ் மூலம் அப்ளை பண்றது சொன்னோம். ஒரு குழந்தைக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நான் கடற்கரைன்னு சொல்றேன், மழை பெய்யுது, அப்ப காட்டுல விலங்குகள்ல டான்ஸ் ஆடுது. அப்போ குழந்தைங்களுக்கு ஒரு 4வது படிக்கிற குழந்தைங்க வர 4வது 5வது, அப்போ கரடி என்ன செஞ்சு எடி பார்த்துட்டு இருக்கு, யானை ஒரு வேவதை வரைக்குது, அது பின்னாடி சறுக்கி கீழே விழுந்துருது. இப்போ மழை பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கு. அப்ப பேச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மயில் எட்டி பார்க்குது, மைனா மயில கேக்குது, இந்த மழை எப்படி வருது அப்படின்னு கேக்குது. இது நேரா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகுது, அடுப்பை பத்த வைக்குது. நான் மழை எப்படி இருக்கா, நீங்க அடுப்பை பத்த வச்சுட்டு இருக்க அப்படின்னு மைனா சொல்லுது. இரு நான் சொல்றது கேளு அப்படின்ட்டு இது அடுப்பை பத்த வச்சதுக்கு அப்புறம் நெருப்பை மூட்டுது, மேல பாத்திரத்துல தண்ணி ஊத்துது, மூடி போட்டு எண்ணி பாத்திரத்த. இதுதான் சூரிய நெருப்பு, இதுதான் பூமியில உள்ள நீர்நிலைகள். இது ஆவியாகி எவாபரேட் ஆகுது இல்லையா, இப்போ அது ஆவியாகி அதாவது பூமியில உள்ள குளங்கள், கடல், ஆறு, ஏரி, இந்த நீரெல்லாம் ஆவியாகி மழை பெய்யுது பாத்தியா, இதுதான்றதை விளக்கு. சோ இந்த மாதிரி கதைகள் மூலம் நீங்க சயின்ஸை அவங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சோட்டா பீம் கதாபாத்திரங்கள் வச்சு நம்ம கொடுக்கலாம், ஜாலியா உங்களுக்கு தோணும். கண்டிப்பா கொடுக்கவே கொடுக்குறாரு. சோட்டா பீம் என்ன சாப்பிடுவாரு, லட்டு சாப்பிடுவாரு. நீங்களும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், நீங்களும் 2K கிட்ஸ் சோட்டா பீம் கதாபாத்திரத்துல வளர்ந்துருப்பீங்க. நாங்களும் 90s கிட்ஸ், நாங்களும் சக்திமான் கேரக்டர்ல வளர்ந்தவங்க. சோ இதெல்லாம் கொடுக்கும் பொழுது ரொம்ப செயற்கைத்தனமாகவும் முட்டாள்தனமாகவும் இருக்கும். இப்போ லட்டுன்றது என்னது, ஒரு துரித உணவு மாதிரி. இந்த மாதிரி கதாபாத்திரங்களை மோட்டிவேட் பண்ண கொடுத்து கதைகளை கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப ஆபத்தை நோக்கி பயணிப்பார்கள். எனக்கு நேரம் சார் 2 தடவை காமிச்சிட்டாங்க, அதனால ரொம்ப அழகா அமைதியா கேட்டீங்க. மதியானம் தாலாட்டு பொண்ணு நான் அல்லவா இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா எல்லாரும் ரொம்ப ஆக்டிவா கண்ணை முடிச்சு ரொம்ப அழகா கேட்டீங்க. வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.